எனக்கு கோதாங்க பார்க்குற யாரும் லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோ போய் தரம் பண்ணலாம். ஓகே நம்மளோட ஏஷியா கப் வந்துடலாம். வந்தாச்சா? மண்டவர் அடிக்குது. நம்ம வந்து 2 மேட்ச் விளாண்டு 2 மேட்ச் லாஸ் ஆகிடுச்சு. நான் உடனே பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே அதாவது இந்த மேட்ச்சில் நம்ம வந்து எதுவும் பண்ண போகிறது இல்லை, யாரையும் இறக்க போகிறது இல்லை. இந்த மேட்ச்சில் வந்து போன மேட்ச்சில் யார் இருந்தாங்களோ அதே பிளேயர்ஸ் தான் இந்த மேட்ச்லேயும். ஓகே நம்ம எப்பயுமே போடுற மாதிரி ஹெச் போட்டுடலாம். நம்ம ஹெச் தான் சூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியும். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்போ ஃபஸ்ட்டு பவுலர் தான் சூஸ் பண்ணுவோம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நம்மகிட்ட வந்து பேட்டு கொடுத்தவங்களேன், ஃபஸ்ட்டு பேட்டிங் கொடுத்தவங்களேன் அவ்வளோ முடிச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்பயும் பவுல் போட்டால் தான் அடுத்தது டார்கெட்டை நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஜஸ்பிரித் பும்ரா நல்லா அடிக்கிறாரு கைஸ். இன்றைக்கி இப்போ வாய் ரொம்ப குழம்புது கைஸ். இன்னைக்கு நேற்று வாய் ரொம்ப குழம்புது. ஒரு நல்ல ஒரு டிஃபெண்ட். ஓகே நான் ஒரு 5 ஓவரை விளையாண்டு காட்டுறேன். ஓகே அதாவது நம்ம பையனுக்கு வந்து நல்லா பால் போட்டிருக்காங்க. 5 ஓவருக்கு 36 ரன் தான் கைஸ். நல்ல பால் நேபாளுக்கு எதிராக. ஓகே நான் ஆப்கானிஸ்தான் நினச்சேன், பார்த்தா நேபாள் கைஸ். ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே இன்னொரு 5 ஓவரை நம்ம வந்து விளையாண்டு காட்டுறேன். ஓகே அதாவது இந்த மேட்ச் ரொம்ப கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க நேபாள். நம்ம ஈஸியாக நம்ம அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்பயும் போல் நம்மளோட ஓகே சாரி. ஓகே நம்ம எப்பயும் போல் நம்ம ஹர்திக் பாண்டியா ஸ்ட்ரைக்கில் விட்டுட்டு நம்ம கில் பிரின்ஸ் அவர் வந்து இதில் விட்டுடலாம், நான் ஸ்ட்ரைக்கில் விட்டுடலாம். ஓகே மொதல் பால் 6 இருந்தால் நல்லாயிருக்கும். முதல் பால் 6ஓடு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி நல்லா போகணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அடுத்த இது அடிக்க முடியும். ஸ்கோர் நல்லா சேஸ் பண்ணால் மட்டும்தான் பவர் பிளே உங்கள் ஏஜ் அதாவது ரொம்ப கம்மியாக தான் சேஸ் பண்ணிடுறாங்க. அதே நம்ம அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ நம்ம 3ஆவது பால் வந்திருக்கோம். ஓகே ஒய்டா என்ன தெரியல, ஒய்டு இல்லை. ஓகே இங்கே ஒரு 6 போகுது, 4 கைஸ். இங்கே ஒரு நல்ல 4 ஸ்ட்ரைட்டில். ஓகே இங்கே ஒரு 6 போகுது கைஸ். 6 சூப்பரான ஒரு 6 போய்க்குது. ஒரு நல்ல 6 கைஸ் இது. ஓகே நல்ல 6 தான் போய்க்குது, நல்ல 6 சூப்பரான 6 போய்க்குது. ஓகே இப்போ வந்து 114 பாலுக்கு 149 ரன் அடித்தா மட்டுமே வின் பட்டிங்க ஒரு அவுட்டா. ஆமாம் கைஸ் பிரின்ஸு நம்ம பிரின்ஸை வந்து எப்பயும் அவுட் ஆகிடுவார் தெரியும் ஷீலா. ஓகே நம்ம வந்து ஒரு 5 ஓவரை விளையாண்டும் காட்டுறோம் கைஸ். ஓகே இப்போ நம்ம வந்து டார்கெட் வந்து 166 பேட்டிங் ஒரு 6 போய்க்கும். ஓகே இப்போ நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து வந்தார். அவுட்டாக என்னன்னு தெரில, பார்க்கணும். ரிவ்யூ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேபாள் ரிவ்யூ எடுப்பீங்களா? நீங்கள் போய் என்ன பண்ண போறீங்க? பட் ஹிட்மேன் ரோஹித் சர்மா இங்கே ஒரு அவுட்டாக இருக்கார். இது ரொம்ப சேடான விஷயம். பட் இங்கே யார் உள்ள வரணும்? கைக்வாடு உள்ள வரட்டும். இப்போ கைக்வாடு வந்து வாஷிங்டன், அடுத்து வந்து ஜடேஜா. ஓகே இது என்ன ஓட்டமான ஒரு 4 கைஸ் நம்ம ராகுல் கிட்டேருந்து. ஓகே அவரோட 50 வந்துக்குது. நல்ல ஒரு விஷயம் கைஸ். அவரோட ஒரு 4 வந்துக்குது. அவ்வளோதான், நம்ம மேட்ச்சை ஜெயிக்க போகிறோம். வந்து ஒரு நான் சந்தோஷமாக இருக்கேன். மேட்ச் ஜெயிக்க போகிறோம் கைஸ். நம்ம இந்த மேட்ச் ஜெயித்தா கொஞ்சம் ஒரு படியாச்சும் 3 நாள் வந்துடும். ஓகே கைஸ் இப்போ நம்ம வாஷிங்டன் இருக்கலாம். வாஷிங்டன். ஓகே இங்கே கேஎல் ராகுல் அவரோட விக்கெட் விழுந்துக்குது.
ஜடேஜா 13 ரன்னு, சாரி 10 பாலுக்கு 13 ரன். நம்ம ஜடேஜா ஃபினிஷரு, அதை முடிக்கணும் என்று ஒரு தாட் இருந்திருக்கு. அது முடிப்பாரா என்ன தெரியல. பட் இங்கே ஒரு அவுட்டா, சரி அவுட்டு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நான் ஒரு 3 ஓவர் மட்டும் ப்ளே பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லை கைஸ், ஓகே கைஸ், நம்ம இதுலேயும் தோல்ட்டாச்சு. நீ எவ்வளோ இதுலேயும் தோற்றோன்னா சரி அவ்வளோதான், முடிஞ்சு கைஸ். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து போக முடியாது உள்ளக்க. பங்களாதேஷ் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. ஓகே, நம்ம அடுத்த இதில் பார்த்துக்கலாம். சரி, பட் அடுத்த இது யாரு கூட தெரியலையே. அடுத்த இது வந்து அவ்வளோதான், முடிஞ்சு நம்மளுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்க. சரி இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், இப்போ இருக்கலாம் கைஸ். சரி இந்த பிளேஸாக வந்துருக்கலாம், விடுங்க பார்த்துக்கலாம். இதோட நம்ம கேமில் எப்படி விளாடிக்கிட்டு இருக்கு. சந்திக்கிற உங்கள் விடைக்கு உங்கள் ஜிடி காட் கேமிங்.